ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மொபைல் ரீசார்ஜ் திட்டத்தில் அதிரடி மாற்றங்களை ட்ராய் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னு சொன்னோம். அது என்னென்னா, கால் எஸ்எம்எஸ் வசதியை மட்டும் வைத்து புதிய மாதாந்திர ரீசார்ஜ் பேக்கில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தற்போதைய சூழ்நிலையில் இணைய சேவையை பயன்படுத்தாத நிறைய வாடிக்கையாளர்களை டேட்டாவோடு சேர்த்து ரீசார்ஜ் செய்ய வேண்டிய நிலை இருக்குது. அதனால் டேட்டா பயன்படுத்தாத வாடிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தனி ரீசார்ஜ் திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் உள்ள பல கோடி தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களில் டேட்டா பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் சுமார் 15 கோடி வாடிக்கையாளர்கள் இணைய வசதி இல்லாத மொபைல் ஃபோனை தான் பயன்படுத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது கால் எஸ்எம்எஸ் வசதியை மட்டும் வைத்து புதிய மாதாந்திர ரீசார்ஜ் பேக்கில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தற்போதைய சூழ்நிலையில் இணைய சேவையை பயன்படுத்தாத வாடிக்கையாளர்களும் டேட்டாவுடன் தான் ரீசார்ஜ் செய்ய வேண்டிய நிலை இருக்குதா சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தாத சேவைகளுக்கும் சேர்த்து கட்டணம் செலுத்திட்டு வராங்க. ஸோ இதை தடுக்கும் விதமாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அனைத்து தொலைத்தொடர்புகளுக்கும் பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் சிறப்பு ரீசார்ஜ் கூப்பன்களில் கால வரம்பு 90 நாட்கள் என இருப்பதை நீக்கி அதை 365 நாட்கள் வரை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் செல்போன்களுக்கு ரீசார்ஜ் செய்யப்படும் வவுச்சர்களின் மதிப்பிலும் மாற்றம் செய்ய வேண்டும் ட்ராய் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே உள்ளபடியே ரூபாய் 10 ரீசார்ஜ் வவுச்சர்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா பலரும் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீசார்ஜ் திட்டத்தை கொண்டு வரதன் மூலயமா பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் வயதானவங்களும் ஒரே ஃபோனில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப பயனடைவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.